மகள் இறை பக்தியிலும் ஞானத்திலும் கல்வி ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், உடல்முள்ள நலத்தோடு வாழவும், குடும்பத்தில் இறை மைதி சமாதானம் நிலவும், எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இறையாசிர் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். கொல்கத்தாவை சார்ந்த எம்டி கோமாஸ் அவர்களுடைய உடல்முள்ள நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அமைதி சமாதானத்திற்காகவும் இறையாசிர் வேண்டி ஜெபிப்போம். ஜோசப் ஜெய்சுமரியா ஜோசப்புடைய ஆன்மனத்தை இழைப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மைக்கேல் ராஜன் ராயம்மாள் பாலந்தோனி ஆகியோருடைய ஆன்மனத்தை இழைப்பாளர்கள் அடைய வேண்டிக் கொள்வோம். அந்தோனி சாமி ஜெயா இவர்களுடைய 46வது ஆண்டு திருமண நாள் நன்றியாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல் நலத்தோடு ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர இறையாசிர் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நசரேத் பீராயும் சேசம்மாள் வில்ஃபிரட் பெர்னாண்டஸ் சேவிரம்மாள் இதயசாமி ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் சிஸ்டர் எமிரிட்டா மேரி சிஸ்டர் பியாட்டினா மேரி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பாடல் 71 நாம் அருமையாக வாசிக்கிறோம். ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இதுதான் இன்றைக்கு நாம் பாடப்போகிற பதிலுரை பாடலாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு முதல் வாசகத்திலே பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அருமையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இறைவார்த்தையை அருவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய படைப்பினுடைய மேன்மை எதில் முழுமை அடைகிறது என்று சொன்னால், நம்மை படைத்தவரை அவருடைய செயல்களை அவருடைய மேன்மையை இந்த சமூகத்தில் எடுத்து சொல்வதில் தான், வாழ்ந்து காட்டுவதில் தான் அது முழுமை அடைகிறது. இதை பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக கற்றுக்கொண்டார். எனவேதான் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கடவுளின் மேன்மையாகிய அந்த செயல்பாடுகளை இறைவார்த்தையாக இந்த சமூகத்திலே அருவி, கடிந்து கொள், கண்டித்து திருத்து, அறிவுரை கூறு, பொறுமையோடு கற்றுக்கொடு என்று அவர் ஆழமாக எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை வரும். கவலைப்படாதே, பொறுமையோடு நீ கற்றுக்கொடு என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையை, இன்னொரு சிந்தனை தெளிவை பவுலடிகளார் அன்றே நமக்கு கூறியிருப்பதை பார்க்கிறோம். ஒரு காலம் வரும், மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திறவு கொண்டவர்களாய் தங்க தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். யதார்த்தத்தில் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான
ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை குறித்து அன்றைக்கே பவுலடிகளார் சொல்லி இருப்பதை பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, ஏன் நீங்க அந்த சபைக்கு போறீங்க? நீங்க ஜாமியார் கையெழுத்து போட்டு கொடுக்கல, ஏன் கோயிலுக்கு வரலன்னு கேட்காரு. இதற்காக கோபப்பட்டு கொண்டு இன்னொரு சபைக்கு செல்லுகிற மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். கோயில்ல எனக்கு இருக்க இடம் கொடுக்கல, என்னை முன்னிலைப்படுத்தல, அந்த சபையில என்னை முன்னிலைப்படுத்துறாங்க, அதனால நான் அந்த சபைக்கு போயிட்டேன். இவருக்கு என்ன இறைவார்த்தை அறிவிக்க தருது, அவங்க எப்படி எல்லாம் அறிவிக்காங்க, அதனால நான் அந்த சபைக்கு போயிட்டேன். என் அன்புக்குரியவர்களே, மக்களை சொல்லி குற்றம் கிடையாது. பவுலடிகளார் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார், வலிமையான போதனையை மக்கள் தாங்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இங்க கோபப்பட்டு போன அப்படின்னு சொன்னா இங்கே வலிமையான போதனை இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் மக்கள் தங்களுக்கென போதகர்களை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு பின்பாக செல்வார்கள். பவுலடிகளார் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, பொறுமையோடு நீ அவர்களுக்கு எடுத்து சொல், காலம் வரும், அப்பொழுது அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒருவரே. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போகிற அந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான அழைப்பு, நீ நற்செய்தியை அறிவிக்கணும். அதை நாம் இந்த சமூக வாழ்க்கையில செய்கிறோமா என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான விதத்திலே பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு செய்ததை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அவர் அழைப்பினை தருவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை இந்த நாளில் எண்ணி பார்ப்போம். சபை விட்டு சபை செல்லுகிற காரணத்தினால் நாம் மேன்மையை கண்டுகொள்ள முடியாது. மாறாக இறை வார்த்தையினுடைய ஆற்றலை உள்ளத்தில் உணர்ந்து அந்த ஆற்றல் மிக்க இறை வார்த்தையை, கடவுளின் மேன்மை மிக்க செயல்பாடுகளை நம்முடைய வார்த்தையினால் வாழ்க்கையினால் அறிவித்து வாழ்ந்து காட்டுவதில் தான் நம்முடைய வாழ்வின் முழுமை அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை நான் கொன்று மூடுவேன் என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர் பவுலடிகளார் எப்பொழுது இயேசுடைய அந்த உயிர்ப்பினுடைய அனுபவத்தை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்தாரோ அப்பொழுதிலிருந்தே தன்னை ஒரு நற்செய்தி பணியாளனாக, நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை உருமாற்றி கொண்ட ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் நீங்களும் நானும் உருமாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுடைய அனுபவத்தை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுடைய அனுபவத்தை பெறுகிறவர்கள் நிச்சயமாக சபை விட்டு சபை சென்றல்ல, மாறாக இருக்கிற இடத்திலேயே தங்களுடைய வாழ்வை நற்செய்தியாக எடுத்து சொல்லுகிற மனிதர்களாக மாறி போவார்கள் என்பதை உண்மை என உணர்ந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்வாக்கிட இந்த திருப்பலியிலே கடவுளின் அருள் கேட்டு சிறப்பாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இல்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அன்பிற்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்துணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதவர்களை திரட்டி கொண்டு உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளரின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 71. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதிமுறைகளை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களில் உன் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேலின் தூயவரை யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளத்தையும் தளத்தையும் மகிழுடன் நீ தந்தது. எல்லாம் தொடர்ந்தோம் திருவடி வைத்தோம் விடுவாய் இறைவா. பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை முதல்வரால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதீனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்ப
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் பீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. கண்ணூடீரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். உரையாக தந்து கடல் போல வந்து நிறைவாக எல்லில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே மரகோடி கீதம் உருவாகுதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியால் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசிற்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.